இந்த வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ்னால் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். இந்த பர்சன் ஒரு டிபெண்ட்டான பர்சன், எப்பயுமே யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. ஸோ உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு குரு மாதிரி இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்து இவங்களுக்கு இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போது நீங்கள் இல்லாத டைம் இவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண யாருமே இல்லை. இன்னர் விஸ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களோட உள் மனசும் வந்து ப்ராப்பராக இவங்களை கைட் பண்ண மாட்டேங்குது. இவங்களுக்கு ஜாப் வைஸும் சரி, எமோஷ்னல் வைஸும் சரி, என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் அப்படியே டோட்டலாக ஸ்டக்காகி போய் நிற்கிறாங்க. இங்கே இவங்களுக்கு ஃபேமிலின்னு பார்க்கல, ஃபேமிலியே இருந்தாலும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது வந்து சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா அவங்க செய்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. இவங்க இதுக்கு வந்து ரீசன் வந்து இந்த பர்சனை வந்து ஒரு ஆள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்காங்க. எஸ்பெஷலி அது வந்து ஒரு லேடி தான். இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இந்த பர்சன் ட்ராவல் பண்ணால் நிறைய விஷயங்களை மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காயத்தெல்லாம் மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக ஸ்பிரிச்சுவல் பார்த்து கோயிலுக்கு போகிறது, டெம்பிள் இது சர்ச் போகிறது, இந்த மாதிரி அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தேடி போயிட்டே இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸும் இருக்குது. அவங்களோட கைடன்ஸ் இருக்க போயின்னா அந்த ஒரு விஷயம்னால்தான் இப்போ வந்து இவங்க வந்து ஓகேவாக பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு அவங்களுக்கு. இவங்க ஃபினான்ஷியல் லெவலில் ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ஜாப்பில் வந்து நிறைய தடுமாற்றங்கள் வந்து இருக்கும். எந்த ஒரு இதுவுமே சக்ஸஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் இருக்கிறப்போ அவங்க கண்ணுக்கு வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நீங்களே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பீங்க, நிறைய ஐடியா கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு அவங்க முயற்சி பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இல்லாத டைம் அவங்க வந்து டிவைனை தேடி போயிருக்காங்க. யூனிவர்ஸோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு இருக்குது. இப்போ ஜாப் வைஸும் சரி, ஃபினான்ஷியல் லெவலும் சரி, இவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க. பட் எமோஷ்னல் லெவலில் ஸ்டேபிளாக இல்லை. எமோஷ்னல் லெவலில் யார் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா டிவைன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களும் இல்லைன்னா இவங்க ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோவை பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் உங்கள்கிட்ட வந்தாலும் கூட அந்தளவுக்கு மாதிரி ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இல்லை உங்களோட பர்சன் ஒரு பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மனசு ஏற்றுக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஷயங்கள் அந்தளவுக்கு நீங்கள் பேசியிருப்பீங்க, அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. அதனால் இந்த செப்பரேஷன் வந்து நடக்கும். இப்போ வந்து அவங்களால உங்களை நோக்கி வந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களோட சுச்சுவேஷன் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களே ஒருத்தரோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. என்னை மன்னிச்சிரு, இவங்களை தாண்டி இப்போதைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பர்சன் எப்பயும் டிவைன்ட்ட கேட்குற ஒரு விஷயம் வந்து எனக்கான ஜட்ஜ்மெண்ட் வேணும், நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன், எனக்கான ஜட்ஜ்மெண்ட் வேணும், அதையாவது கொடுங்க, அதுக்காகவாது இந்த ரிலேஷன்ஷிப்பை என் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிவைன்ட்ட வந்து ரொம்பவே அழுது புலம்பி வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சப்போர்ட்க்கு இருக்கிறதே. ரியூனியன் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க வந்து ரொம்பவே இப்போ வந்து நீங்கள் அவங்க வந்தாலுமே நீங்கள் ஏற்றுக்கிற நிலமையில இல்லை. நீங்கள் போனால் உங்கள் பர்சன் வந்து ஏற்றுக்கிற நிலமை இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கும். ரியூனியன் ஆகாதோன்னு நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி ஏற்றுக்க மாட்டாங்களோ, திரும்ப ரியூனியன் ஆக முடியாதோ அப்படின்னு வந்து பயம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களே ஒரு பர்சன் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு பக்கம் இழுத்துட்ருக்காங்க. எனக்கான ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு இவங்க ஒரு பக்கம் டிவைன்ட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்படி பார்க்கல இந்த பர்சனாக வந்து விலகி போகலை, வேணான்னு நினைக்கல. அவங்களோட சுச்சுவேஷன் வந்து இப்போ சரியில்லாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அவங்க சுச்சுவேஷன் சரியாகி அவங்க ஹீல் ஆகி வர வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு